நண்பர்களே, இந்த சாக்லேட் மேல இருக்கிற டிசைன் பார்த்தா வாங்காம இருக்க முடியாது இல்லையா? முதல்ல பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே எடுத்துக்கிட்டு எக்ஸாக்டா 90 கிராம்ஸ் மெஷர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாம் மிக்ஸில போட்டு ஸ்மூத் பவுடர் மாதிரி அரைச்சுக்கிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. இப்போ இந்த நட் பவுடரை மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்ல கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். சாக்லேட்டோட டெக்ஸ்டர் செம்ம ஸ்மூத்தா மாறுது நண்பர்களே. மோல்ட்ல ஸ்லோலி ஊத்திட்டேன். ஷேப் சூப்பரா வரணும்னு நீட்லி ஊத்தினேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வைத்தேன். செட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும் இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததும் சூப்பரா செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோல்டன் ப்ளூ பேப்பர்ல ஒன்னொன்னா நீட்லி மடிச்சு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாமே பாக்ஸ்ல அழகா அடுக்கி வச்சேன். பாக்ஸ் ஃபுல்லா ரெடி ஆனதும் டேப் ஒட்டி நீட்டா பேக் பண்ணி கொடுக்க ரெடி பண்ணிட்டேன். இந்த சாக்லேட் எப்படி இருக்கு சொல்லுங்க நண்பர்களே.